இது எஸ்எம்இல நடந்ததுங்க. நான் அதிகமா எஸ்எம்இ பத்தி தவறாலாம் பேசல. தனிப்பட்ட கம்பெனிஸை பத்தி நான் பேசுறது எப்பவுமே தவிர்க்கிறது காரணம், அது தனிநபர் விரோதமா மாறிடும். கம்பெனிக்கும் நமக்கும் ஒரு விரோதமாயிரும், அல்லது அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்றவங்களோட விரோதமாயிடும், இப்படி எல்லாம் ஆயிரும். பட் எஸ்எம்இல நான் ஒரு விஷயத்தை தெளிவா பார்த்தேங்க. எல்லாரும் தங்க கேபிட்டலை இழக்க போறாங்கன்றதை தெளிவா பார்த்துட்டேன். அதைத்தான் நான் ஓராண்டு காலத்துல 2 ட்வீட் கொடுத்த 2 இடத்துல சின்ன ஆடியன்ஸுக்கு பேசினேன். சின்ன ஆடியன்ஸ்னா 100 பேருக்கு உட்பட்ட ஆடியன்ஸ். அவ்வளவு. இந்த 2 பேச்சுக்களும் 2 ட்வீட்டும் எஸ்எம்இல ஃப்ராட் செய்யக்கூடிய நபர்களை எவ்வளவு பாதிச்சுது அப்படிங்கிறது எனக்கே ஃபீட்பேக்கா வந்தது. நேரடியாக அதை தனிநபர் விரோதமா தான் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது, நான் கொள்கை ரீதியா ஒரு விஷயத்த சொல்றேன். இன் பிரின்சிபிள் இது தவறு அப்படின்னு நான் சொல்றேன். பட் இவங்களால ஐயோ நம்ம பொழப்புக்கு மண்ணள்ளி போடுறானே இந்த பைய அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல தான் அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அண்ட் சோஷியல் மீடியால அவங்களுக்கு எல்லாம் எக்கச்சக்க ஃபாலோயிங் இதுக்காகவே வளர்த்து வச்சிருக்காங்க ஃபாலோவர்ஸ். இவங்க எல்லாம் சண்டை போடுவாங்க. இப்ப என்னாச்சு, நான் இன்னைக்கு வார்ன் பண்ணது எல்லாமே அப்படியே பலிச்சு. இன்ஃபேக்ட் இப்படித்தான் நீங்க ஏமாறுவீங்கன்னு நான் சொல்றேன். அப்படியே ஏமாந்து போயிருக்காங்க. சரி, ஏமாந்த ஒருத்தனாவது திரும்ப சாரி, நீங்க சொன்னது சரிதான், இது நடந்துருச்சு, நான் அன்னைக்கே இதை பற்றி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு 2 வரி சொல்லக்கூடிய நேர்மை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு முதலீட்டாளன் பெரிய முதலீட்டாளன் ஆகணும்னா இந்த நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம்.